கலால் வரி உயர்வால் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்காது என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள நிலையில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ₹50 உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரும் நிலையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை ₹2 மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசலின் சில்லறை விற்பனை விலை அதிகரிக்கக்கூடும் என பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. இந்நிலையில் கலால் வரி உயர்வால் பெட்ரோல், டீசலின் சில்லறை விற்பனை விலை உயராது என அவற்றை சந்தைப்படுத்தும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் அதன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த சூழலில் வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹50 உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருணுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அருணுக்கு சொந்தமான நிறுவனம், மயிலாப்பூர், அடையாறு, ஆரியபுரம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோல் GST வரி மோசடி புகாரில் அமைச்சரின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் மற்றும் சகோதரி உமா மகேஸ்வரிக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற கட்டுமான நிறுவனத்தில் சோதனை நடந்தது. சென்னை, கோவையில் பல இடங்களில் சோதனை நடந்த நிலையில் திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேரு வீட்டில் மதுரை மற்றும் கேரளாவிலிருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஆய்வுக்காக அதனை ஒரு பெட்டியில் எடுத்துச் சென்றனர். தனது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையிலும் சட்டப்பேரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் KN நேரு பங்கேற்றார். அமைச்சரின் சகோதரர்கள் வங்கிக் கணக்கில் இருந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடந்ததாக குற்றச்சாட்டு அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற தமிழக அரசு ஏன் கோரிக்கை வைத்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அவரது குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் டாஸ்மாக் ஊழல் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்திய நிலையில் சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அவர்கள் பதாகைகள் ஏந்தி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் எழும்பிய நிலையில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் நிறுவனம் அரசை சார்ந்தது என்பதால் கேள்வி கேட்பதாகவும் அது தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேண்டும் என அரசு கூறுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாயிருக்குது. எங்கு விசாரிச்சாலும் இதைத்தான் விசாரிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி டாஸ்மாக் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்கத்தான் கோரியதாகவும் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வலியுறுத்தவில்லை எனவும் தெரிவித்தார். எங்களுக்கு மடியிலே கனமும் இல்லை, வழியிலே பயமும் இல்லை. எங்களுடைய கவுண்டரை அவர் ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை, எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கவில்லை. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள், அதுபோல மற்ற வழக்குகள் எல்லாம் டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை, முதலமைச்சரோ அரசோ இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும்.
சில தினங்களுக்கு முன்பு டாஸ்மாக் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 1000 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. பிரதமரின் உரையை மொழிபெயர்ப்பது நூல் மேல் நடப்பது போல் இருப்பதாக தெரிவித்த மொழிபெயர்ப்பாளர் சுதர்ஷன் தனது அனுபவங்களை செய்தியாளர் பால வெற்றிவேலோடு பகிர்ந்து கொண்டார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தது ஆல் இந்தியா ரேடியோவின் உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய சுதர்சனம் அவர்கள்தான். அவர்களிடம் நாம் இந்த அனுபவம் பற்றி கலந்துரையாடலாம். சார் வணக்கம் சார். மேடையில் பிரதமர் நிற்கிறாரு. 51 நிமிடம் கிட்டத்தட்ட அந்த மொத்த உரை. அந்த 51 நிமிடத்தில் சரிசமமாக பிரதமர் பேசி முடித்த பிறகு நீங்கள் மொழிபெயர்க்கிறீங்க. இதற்கு நீங்கள் மேற்கொண்ட அந்த பயிற்சிகள் பற்றிலாம் சொல்லுங்கள். மன் கி பாத் ஒரு 120 பகுதிகளாக கிட்டத்தட்ட அக்டோபர் 3, 2014 முதல் பிரதமர் ஐயா துவங்கினாங்க. அதிலிருந்து அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை அளிக்கக்கூடிய ஒரு பெரும் பேர் எனக்கு கிடைச்சிருக்கு. மாண்புமிகு பிரதம மந்திரி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பண்ணதுக்கு முதுகில் தட்டி பாராட்டினாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 பண்ணிட்டேன். மொத்தம் இது வரைக்கும் 8, இன்னையோடு சேர்த்து 9 மேடைகளில் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு மொழியாக்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பிரதமர் பேசக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு முன்னாடியே வந்துருமா, இல்லை சில நேரங்களில் ஸ்கிரிப்டை தாண்டி பிரதமர் பேசுகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நடந்திருக்குமா? எதுவும் தயாரிக்கப்பட்ட ஒரு உரைகளாக இருக்காது. பிரதமர் இது கணிசமாக ஒரு கோடிட்டு காட்டப்படும். அதற்கு மேலே அது என்ன வேணால் எக்ஸ்டெம்போரா அது வரும். அதற்கு இணையாக பேசுகிறோம். ரொம்ப 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 நூல் மேலே நடக்கிற மாதிரி ஒரு கழக்குத்தாடி பண்ண வேண்டிய ஒரு வேலை அது. ஏன்னா கரணம் தப்பினா மரணம்னு நாம் சொல்லக்கூடியதை உங்களை மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அதை நம்ம சொல்கிறத சரியாக அவர்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் உதவியாக இருக்கணும். தப்பாக நான் சொல்லிட்டேன்னா யோசிச்சு பாருங்க, அந்த குற்ற உணர்ச்சி, அந்த ஒரு பாரம் மனசுக்குள்ளேயே இருக்கும். அதனால் ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு சேவை. மோடி ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர். அவர் மேடை பேச்சு மூலமாக வளர்ந்த ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால அவரோட ஹிந்தி பேச்சோ ஆங்கில பேச்சையோ அதுக்கு இணையாக தமிழில் மாற்றக்கூடிய அந்த குரல் தோனியை தாண்டி அந்த சொல்லாடலும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தலைவருக்கும் எப்படி மாற்றுறீங்க? அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று தொழில்நுட்ப ரீதியாகன்னு பார்த்தா எனக்கு நான் டப்பிங் கலைஞன். தொழில் ரீதியான நான் டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் கலைஞன், பின்னணி குரல் கலைஞன். இது அந்த ஒரு பலம் இருக்குது. ஆகையினால எங்கே நிறுத்தணும், எந்த சொல்லில் அழுத்தணும், எந்த எழுத்தில் அழுத்தணும், எதில் அழுத்தினா அதனோட இம்பேக்ட் இருக்கும், எவ்வளவு பாஸ் கொடுக்கணும், சொல்லாடல்கள், வழக்குகள், தமிழ் மொழி, இன்ஃபேக்ட் ரொம்ப உன்னிப்பாக சொல்லப்போனால் எந்த இடத்துல இடைவெளி எவ்வளவு கொடுக்கணும். ரேடியோ, என்னுடைய வானொலி, அதுதான் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கியுள்ளது என்ற பிரதமர் மோடியின் கருத்துக்கு மத்திய முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் பதிலளித்துள்ளார். பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைப்பதற்காக நேற்று ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த பிரதமர் மோடி 2004-14 ஒதுக்கப்பட்டதை விட 3 மடங்கு அதிக நிதியை 2014 மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருப்பதாக கூறியிருந்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சிதம்பரம், பொருளாதார அளவுகோல் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட அதிகமாகத்தான் இருக்கும் என்பது பொருளியல் படிக்கும் 1ஆம் ஆண்டு மாணவனுக்கு கூட தெரிந்திருக்கும் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி செய்த ஆண்டுகளை விட இப்போது ஜிடிபி அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட்டின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. அரசின் மொத்த செலவினமும் அதிகரித்து வருகிறது என்பதை சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எண்களின் அடிப்படையில் பார்த்தால் பெரிதாக அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது போலத்தான் தெரியும். ஆனால் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியான ஜிடிபியின் விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதுதான் முக்கியம் என்று சிதம்பரம் கூறியுள்ளார். நீரிழிவு நோயாளிகள் மற்றும் அதிக உடல் பருமன் உள்ளவர்களுக்கான செமக்ளுமைட் மாத்திரைகளுக்கு இதய நோயினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்கும் திறன் இருப்பதாக புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செமக்ளுமைட் மாத்திரையானது 2ஆம் வகை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் மருந்தாகும். 2021 இந்த மாத்திரையை அதிக உடல் பருமன் மற்றும் பிற உடல் எடை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
இந்நிலையில் 2019 தொடங்கிய ஆய்வு ஒன்றின் முடிவுகள் இப்போது வெளியாகியுள்ளன. இதன்படி செமக்ளூமைட் மருந்து பக்கவாதம், மாரடைப்பு மற்றும் இதய நோயால் ஏற்படக்கூடிய மரணம் ஆகிய ஆபத்துக்களை 14 விழுக்காடு வரை குறைப்பதாக தெரியவந்துள்ளது. உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பயணிக்கும் சுற்றுலா தலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு 244.23 மில்லியனாக இருந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை 2023-24ஆம் நிதியாண்டில் 286 மில்லியனை எட்டியுள்ளது. ஆனால் இதே 10 ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகளின் வருகையை இரட்டிப்பாக்கி உத்தரப்பிரதேச மாநிலம் முதல் இடத்தை தக்க வைத்துள்ளது. 2013இல் உத்தரப்பிரதேசத்திற்கு 225 மில்லியனாக இருந்த வருகை தற்போது 478 மில்லியனாக உயர்ந்துள்ளது. இந்த பட்டியலில் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்டவை முதல் 10 மாநிலங்கள் பட்டியலில் உள்ளன. ஆண்டுக்கு 4 மில்லியன் வெளிநாட்டு பயணிகள் தமிழகத்திற்கு வருவதாக அண்மையில் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கடலோர பகுதியில் இந்திய கடற்படை தளமான INS வர்ஷா அடுத்த ஆண்டு செயல்பட தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது இந்திய கடற்படையிடம் உள்ள அணு ஆயுத நீர்மூழ்கிகள் மற்றும் பிற போர்க்கப்பல்களுக்கானது. கிழக்கு கடற்படை தலைமையகம் அமைந்துள்ள விசாகப்பட்டினத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ள ராம்பில்லி என்ற கடலோர கிராமத்தில் INS வர்ஷா கடற்படை தளம் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடல் பரப்பில் சீன கடற்படையின் ஊடுருவல் அதிகரித்திருப்பதை எதிர்கொள்வதற்கு தரைக்கு அடியிலிருந்து இயங்கும் வசதிகளுடன் இந்த கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் அணு ஆயுத நீர்மூழ்கிகள் வேவு பார்க்கும் செயற்கைக்கோள்களின் பார்வையில் அகப்படாமல் வங்காள விரிகுடாவில் பயணித்து மலாக்கா நீரிணையையும் அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளையும் அடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகளை அழித்துவிடும் என்று அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங் கவலை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் வீடியோ மூலம் எடுத்துரைத்த சிங்கப்பூர் பிரதமர், டொனால்டு டிரம்பின் செயல்கள் உலக பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்நடவடிக்கை வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார். உலகமயமாக்கலின் புதிய அபாயத்திற்குள் செல்கிறோம் என்றும் அமெரிக்காவைப் போல ஒவ்வொரு நாடும் மற்றொரு நாட்டின் மீது வரிகளை அதிகப்படுத்த தொடங்கினால் சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகள் அழிந்துவிடும் எனவும் லாரன்ஸ் வாங் கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார். லாரன்ஸ் வாங்கின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பலரது கவனத்தையும் பெற்றுள்ளது. அமெரிக்காவின் கென்டக்கி நகரில் கனமழை வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கென்டக்கி நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். கனமழையால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 500 சாலைகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளதாக மாகாண ஆளுநர் ஆண்டி பெஷேர் தெரிவித்தார். இந்நிலையில் மழைநீரை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டில் ரக்பி மைதானத்தின் மேற்கூரையில் பாராசூட்டுடன் குதித்தவர் அந்தரத்தில் சிக்கி தவித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிரான்சின் துலோ நகரத்தில் ரக்பி போட்டி நடைபெற்றது. முன்னதாக நடந்த சாகச நிகழ்ச்சியில் பாராசூட்டில் ஒருவர் வானில் வட்டமிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென பாராசூட்டில் பழுது ஏற்பட்டதில் மைதானத்தின் மேற்கூரையில் சிக்கிக் கொண்டார். மீட்பு படையினர் கிரேனின் உதவியுடன் பாராசூட் சாகச வீரரை பத்திரமாக காப்பாற்றினர். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனின் மெக்கோலாவ் நகரில் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்தன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் செயல்பாடு போரை முடிவுக்கு கொண்டுவரும் நிலையில் இல்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்தார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் பதிலுக்கு காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் வாட்டிகனின் செயின்ட் பீட்டர் சதுக்கத்திற்கு வந்து
பக்தர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் நுரையீரல் தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து வாட்டிகன் திரும்பிய போப் பிரான்சிஸ் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டார். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தவாறு பக்தர்களை பார்த்து கையசைத்தார் போப் பிரான்சிஸ். ஜெர்மனியின் பான் நகரில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. பான் நகரில் கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் முறையாக செர்ரி மரக்கன்று நடப்பட்டது. அப்போது 300க்கும் மேற்பட்ட செர்ரி மரங்கள் இருக்கும் நிலையில் அப்பகுதியே சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. இளஞ்சிவப்பு வண்ணத்தில் செர்ரி மலர்கள் பூத்து குலுங்குவதை உள்ளூர் பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் இது பரவசமடைய வைத்துள்ளது. நெதர்லாந்தின் லிசி நகரில் உள்ள கெவுன்காஃப் மலர் தோட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. 250 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட மலர் தோட்டத்தில் துலிப், டெஃபோடிலிஸ் உள்ளிட்ட வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மலர்களை கண்டுகளித்து வருகிறார்கள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பனிப்பொழிவால் கடும் குளிர் நிலவுகிறது. ஏப்ரல் மாதத்தில் வழக்கத்திற்கு மாறாக பனிப்பொழிவு நிலவுவதாக மாஸ்கோ வாசிகள் கூறுகிறார்கள். சாலைகளில் பனிக்கட்டிகள் படர்ந்திருக்கும் நிலையில் அதை அகற்றும் பணிகளில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸாக இருந்த நிலையில் நேற்று 0க்கும் கீழே சரிந்தது. நீரிழிவு நோயாளிகள் மற்றும் அதிக உடல் பருமன் உள்ளவர்களுக்கான செமக்ளுமைட் மாத்திரைகளுக்கு இதய நோயினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்கும் திறன் இருப்பதாக புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செமக்ளுமைட் மாத்திரையானது 2ஆம் வகை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் மருந்தாகும். 2021இல் இந்த மாத்திரையை அதிக உடல் பருமன் மற்றும் பிற உடல் எடை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 2019இல் தொடங்கிய ஆய்வு ஒன்றின் முடிவுகள் இப்போது வெளியாகியுள்ளன. இதன்படி செமக்ளுமைட் மருந்து பக்கவாதம், மாரடைப்பு மற்றும் இதய நோயால் ஏற்படக்கூடிய மரணம் ஆகிய ஆபத்துக்களை 14 விழுக்காடு வரை குறைப்பதாக தெரியவந்துள்ளது. காங்கோ தலைநகர் கின்சாஷாவில் பெய்த கனமழையால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடியான வரி விதிப்பின் எதிரொலியால் சென்செக்ஸ் 2800 புள்ளிகளும், நிப்டி 900 புள்ளிகளும் சரிவை சந்தித்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா, சீனா உள்ளிட்ட 60 நாடுகள் மீதான வரி விதிப்புகளை அதிகரித்துள்ள நிலையில் அவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. இதனால் உலக அளவில் வர்த்தக போர் ஏற்படும் அச்சம் எழுந்துள்ள சூழலில் ஆசிய அளவில் பங்குச்சந்தைகளில் இதன் தாக்கம் எதிரொலித்தது. அந்த வகையில் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் கடும் வீழ்ச்சி அடைந்தது. அதே வேளையில் தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் கடும் இறக்கத்தை எதிர்கொண்டுள்ளது. வாரத்தின் முதல் நாளே பெரும்பாலான இந்திய பங்குகள் சரிவுடன் வர்த்தகமான நிலையில் பங்குச்சந்தைகளின் சரிவால் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 16 லட்சம் கோடி ரூபாய் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதேபோல கச்சா எண்ணெயின் விலையும் சரிவை சந்தித்திருக்கிறது. அந்த வகையில் 3% வரை வீழ்ச்சியடைந்த கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $63 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
அதேபோல அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 19 காசுகள் சரிந்து 85 ரூபாய் 63 காசுகளாக வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் உலகளவில் ஏற்பட்டுள்ள வர்த்தக சரிவு குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சில நேரங்களில் சில விஷயங்களை சரி செய்வதற்கு வலி நிறைந்த கசப்பு மருந்தை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும் சில நாடுகள் அமெரிக்காவை மோசமாக நடத்தியதாகவும் குறிப்பிட்டார். என்ன நடந்தாலும் வரி விதிப்பு நடவடிக்கையிலிருந்து பின்வாங்க போவது இல்லை எனவும் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்தார். ஸ்விக்கி நிறுவனம் 7,59,00,000 ரூபாய் வரி செலுத்தாதது குறித்து விளக்கம் அளிக்க கோரி அந்நிறுவனத்திற்கு புனே தொழில் வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உணவு மற்றும் மளிகை பொருட்கள் விநியோக நிறுவனமான ஸ்விக்கி ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து தொழில் வரியை கழிப்பது தொடர்பான விதிகளை மீறியிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் மேல்முறையீடு செய்யும் நடவடிக்கையை ஸ்விக்கி நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கடலோர பகுதியில் இந்திய கடற்படை தளமான INS வர்ஷா அடுத்த ஆண்டு செயல்பட தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது இந்திய கடற்படையிடம் உள்ள அணு ஆயுத நீர்மூழ்கிகள் மற்றும் பிற போர்க்கப்பல்களுக்கானது. கிழக்கு கடற்படை தலைமையகம் அமைந்துள்ள விசாகப்பட்டினத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ள ராம்பில்லி என்ற கடலோர கிராமத்தில் INS வர்ஷா கடற்படை தளம் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடல் பரப்பில் சீன கடற்படையின் ஊடுருவல் அதிகரித்திருப்பதை எதிர்கொள்வதற்கு தரைக்கு அடியிலிருந்து இயங்கும் வசதிகளுடன் இந்த கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் அணு ஆயுத நீர்மூழ்கிகள் வேவு பார்க்கும் செயற்கைக்கோள்களின் பார்வையில் அகப்படாமல் வங்காள விரிகுடாவில் பயணித்து மலாக்கா நீரிணையையும் அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளையும் அடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய வக்பு சட்டத்தின் கீழ் வக்பு வாரியம் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள வக்பு திருத்த சட்ட மசோதா 2025 கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேறியது. கேரளத்தில் ஆளும் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. ஆனால் இந்தியாவில் புதிய வக்பு சட்டம் அமலுக்கு வந்த பின் அதன் கீழ் அமைக்கப்படும் முதல் வக்பு வாரியம் கேரளாவில்தான் அமையவிருப்பதாக கூறப்படுகிறது. புதிய சட்டத்தின்படி மாநிலங்களில் உள்ள வக்பு வாரியங்கள் அவற்றின் பதவிக்காலம் நிறைவடையும் வரை எந்த மாற்றமும் இல்லாமல் தொடரலாம். கேரளாவில் தற்போதைய வக்பு வாரியத்தின் பதவிக்காலம் டிசம்பர் 14 அன்று நிறைவடைந்துவிட்டது. ஏற்கனவே 2 மாதங்களுக்கு அதன் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய வாரியம் அமைப்பதற்கான தேவை எழுந்துள்ளது. இதனையடுத்து புதிய வக்பு சட்டத்தின்படி வாரியங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறை விரைவில் தொடங்கும் என்று கேரள வக்பு அமைச்சர் V. அப்துல் ரஹ்மான் கூறியுள்ளார். டார்ஜிலிங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இளம் முன்னணி நடிகை ஸ்ரீலீலாவுக்கு அதிர்ச்சிகர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ள ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி திரைப்படம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிறார். இவர் அனுராக் பாசு இயக்கத்தில் கார்த்திக் ஆரியனுடன் இணைந்து புதிய படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இதன் படப்பிடிப்புக்காக டார்ஜிலிங் சென்றுள்ள அவர் கார்த்திக் ஆரியனுடன் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். கூட்டத்தினிடையே நடந்து சென்றபோது ரசிகர் ஒருவர் ஸ்ரீலீலாவுடன் கைகுலுக்க முயன்றார். அவருக்கு ஸ்ரீலீலா கை கொடுத்த போது அந்த ரசிகர் ஸ்ரீலீலாவை கூட்டத்திற்குள்ளேயே இழுத்துக் கொண்டார். இதை எதிர்பார்க்காத ஸ்ரீலீலா அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஒரு வழியாக ஸ்ரீலீலா மீட்கப்பட்டார். ரசிகரின் இந்த அணுகுமுறைக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இனி நிமிடச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான இறுதிப் பருவத் தேர்வு இன்று தொடங்கியது. கோடை வெயில் காரணமாக முன்கூட்டியே தொடங்கியுள்ள தேர்வுகள் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. அதன்படி 1, 2, 3ஆம் வகுப்புகளுக்கு காலை 10 மணி முதல் 12 மணி வரையும், 4 மற்றும் 5ஆம் வகுப்பிற்கு பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. கொடைக்கானலில் பொதுமக்கள் வீசிச் செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகள் ஓடைகளில் தேங்கி நீர் மாசுபடுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் ஆங்காங்கே பொதுமக்களால் வீசி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வெள்ளி அருவி வழியாக அடித்து வரப்பட்டு பழனிக்கு குடிநீராக செல்லும் பெரியாற்று ஓடைகளில் தேங்கி நிற்கின்றன.
இதுகுறித்து நகர்மன்ற தலைவர் செல்லதுரையிடம் கேட்டபோது ஓடை பகுதிகளில் குப்பை போடுவதை தடுக்க கம்பி வேலிகள் கொண்டு அடைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து சேதமாகி உள்ளன. மேட்டுக்கடை, அழகம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 40 ஏக்கர் பரப்பளவில் நேந்திரம், ரஸ்தாலி, தேன் வாழை உள்ளிட்ட 30,000 வாழைகள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரணமாக வாழைகள் முறிந்து விழுந்தன. இதனால் சுமார் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரங்களில் பூத்து குலுங்கும் பிங்க் ட்ரம்பெட் மலர்கள் காண்போரை வெகுவாக கவர்கின்றன. சாலை ஓரங்கள், குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் முன்புள்ள மரங்களில் இலைகள் அனைத்தும் உதிர்ந்த நிலையில் மலர்களே மரமாக காட்சி தருகின்றன. தென்காசியில் அமைந்துள்ள அருள்மிகு உலக அம்மன் உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கணபதி ஹோமத்தோடு கும்பாபிஷேக பூஜைகள் தொடங்கிய நிலையில் பராமரிப்பு பணிகள் சரியாக நடைபெறாததை காரணம் காட்டி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கும்பாபிஷேகம் நடத்த தடை விதித்தது. 4ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கணபதி ஹோமம் முடிந்த பிறகு கும்பாபிஷேகத்தை நிறுத்துவது ஏற்கத்தக்கது அல்ல என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. எனவே கும்பாபிஷேகம் நடத்த நீதிபதிகள் அனுமதித்தனர். இதனையடுத்து நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். 19 ஆண்டுகளுக்கு பிறகு தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 3,50,00,000 ரூபாய் செலவில் கோவிலில் 15 திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 1,60,00,000 ரூபாய் செலவில் 180 அடி உயரம் கொண்ட ராஜகோபுர பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விளைநிலத்திற்குள் புகுந்த யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வாழை, தென்னை மரங்களை யானைகள் பறித்து வீசியதால் விளைநிலத்திற்கு செல்லவே அச்சமாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். உடனடியாக ஊருக்குள் நுழையும் யானைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள முத்தாலங்குறிச்சி தாமிரபரணி ஆற்றுக்குள் பழமையான கட்டடங்கள் இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதால் ஆய்வு நடத்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஏற்கனவே இதே இடத்தின் அருகே 2 வருடங்களுக்கு முன்பு பெரிய அளவிலான நந்தி சிலை தென்பட்டது. தற்போது செங்கல் கட்டுமான அமைப்புகள் காணப்படுவது மேற்கொண்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கட்டுமானம் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்றும் சுமார் 400 ஆண்டுகள் பழமையானவை என்றும் தொல்லியல் துறை பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் பூட்டியிருந்த வீட்டில் திருட முயன்றவர் மேல் வீட்டில் வசித்தவரின் சமயோஜிதமான செயலால் காவல்துறையினரிடம் பிடிபட்டார். சென்னை முகப்பேர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் கென்னடி. இவர் வெளியூருக்கு சென்றிருந்ததை தெரிந்து கொண்ட பாலா என்பவர் பூட்டை உடைத்து கென்னடியின் வீட்டுக்குள்ளே சென்று திருட்டுச் செயலில் ஈடுபட்டிருக்கிறார். கென்னடியின் வீட்டுக்கு மேல்தளத்தில் வசித்து வரும் மோகன் சத்தம் கேட்டு கீழே வந்து பார்த்துள்ளார். பின்னர் சத்தமில்லாமல் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு ஜே நகர் காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் வருவதை கண்ட திருடன் வீட்டு கதவை உள்ளிருந்து தாழிட்டுக் கொண்டுள்ளார். தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்ற காவல்துறையினர் கட்டிலுக்கு அடியே பதுங்கியிருந்த திருடனை கைது செய்தனர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மின்சார ரயில்களை இயக்குவதற்கான கேபிள்கள் அமைக்கப்பட்டாலும் வந்தே பாரத் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ரயில்களை ராமேஸ்வரம் வரை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாம்பனில் புதிதாக ரயில் பாலம் கட்ட முடிவு செய்தபோதே மின்சார ரயில்கள் இயக்கும் வகையில் மின் கேபிள்கள் பொருத்தப்பட்டன. இரட்டை தண்டவாளம் அமைக்கும் பணிகளும் முடிக்கப்பட்டன. ஆனால் புதிய பாம்பன் பாலத்தில் மட்டுமே மின் இணைப்பு கேபிள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் மானாமதுரை முதல் மண்டபம் வரையிலான ரயில் வழித்தடத்தில் இன்னும் மின் இணைப்பு மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாக புதிய பாம்பன் பாலத்தில் டீசல் என்ஜின் ரயில்களை மட்டுமே இயக்க முடியும். குறிப்பாக ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில், தாம்பரம் முதல் திருவாரூர் வரை மட்டுமே மின்சாரம் மூலம் இயக்கப்படும். திருவாரூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை டீசல் என்ஜின் ரயிலாக மாற்றி இயக்கப்படும்.
மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கக்கூடிய புதிய பாம்பன் பாலத்தில் வந்தே பாரத் உள்ளிட்ட 3ஆம் தலைமுறை நவீன ரயில்கள் இயக்க முடியாது என்று தெரிகிறது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது ராமநாதபுரத்திலிருந்து மண்டபம் வரை மின்சார ரயில் வழித்தடம் அமைக்க இந்திய கடற்படை அனுமதி தரவில்லை என கூறினர். இன்னும் 2 ஆண்டுகளில் மின்சார கேபிள் இணைக்கப்பட்டு வந்தே பாரத் ரயிலை ராமேஸ்வரம் வரை இயக்கலாம் என்றும் தெரிவித்தனர். இனி தொடர்ந்து சில நிமிட செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். IPL போட்டிகள் நடக்கும் மைதானத்தில் கியூட்டான ரியாக்ஷன் கொடுத்து வைரலாகி பிரபலமான பட்டியலில் இணைந்த கவுகாத்தி பெண்ணுக்கு அடுத்தடுத்து ஜாக்பாட்கள் அடிக்கின்றன. சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கிடையே நடந்த IPL போட்டியில் ஆரியப்பிரியா என்ற பெண் கொடுத்த கியூட் ரியாக்ஷன் கேமராவில் கேப்சர் ஆன நிலையில் அதை நெட்டிசன்கள் ஷேர் செய்ய தொடங்கினர். இதனால் வெறும் 800 ஃபாலோயர்களை மட்டுமே கொண்டிருந்த அவரது இன்ஸ்டா அக்கவுண்ட் 3,71,000 பேர் வரை ஃபாலோ செய்யும் பிரபலமான அக்கவுண்டாக மாறியது. இந்நிலையில் கியூட் ரியாக்ஷன் கொடுத்த பெண்ணுக்கு ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், எஸ் மேடம் ஆகிய நிறுவனங்கள் ஆஃபர்களை வழங்கி வருகின்றன. தங்கள் நிறுவனத்தின் விளம்பர மாடலாக வருமாறு பிரபல நிறுவனங்கள் ஆரியப்பிரியாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் NAB எக்ஸ்போ 2025 நடிகர் கமல்ஹாசன் பங்கேற்றுள்ள புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரத்தில் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் பிராட்காஸ்டர்ஸ் அமைப்பின் NAB எக்ஸ்போ ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 4 முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்படும். இது ஊடகம், கேளிக்கை மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கான உலகின் மிகப்பெரிய வணிக கண்காட்சியாகும். இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வது உலகமெங்கும் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களின் கனவு என்றும் கூறப்படுகிறது. 70 வயதை கடந்துவிட்ட கமல்ஹாசன் இந்த ஆண்டு NAB எக்ஸ்போவில் பங்கேற்றிருப்பது எப்போதும் புதிய விஷயங்களை கற்பதற்கான அவரது ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக இணையவாசிகள் பாராட்டுகின்றனர். இணையத்தில் ட்ரெண்டாகும் அண்ணன பாத்தியே பாடலை தமிழக பள்ளி மாணவர்கள் பாடும் காட்சி அனைவரையும் கவர்ந்து வருகிறது. சமூக வலைதளத்தை திறந்தாலே தற்போது இந்த பாடல்தான் ஒலிக்கிறது. இந்தோனேஷியாவின் இளம் பாடகி நிகன் சலின்ட்ரி மற்றும் அவரது இசைக்குழுவினர் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள வரிகள் அண்ணன், அப்பா, அப்பத்தா ஆகிய தமிழ் சொற்களை ஒத்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கியுள்ளது என்ற பிரதமர் மோடியின் கருத்துக்கு மத்திய முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் பதிலளித்துள்ளார். பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைப்பதற்காக நேற்று ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த பிரதமர் மோடி 2004-14 ஒதுக்கப்பட்டதை விட 3 மடங்கு அதிக நிதியை 2014 மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருப்பதாக கூறியிருந்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சிதம்பரம், பொருளாதார அளவுகோல் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட அதிகமாகத்தான் இருக்கும் என்பது பொருளியல் படிக்கும் 1ஆம் ஆண்டு மாணவனுக்கு கூட தெரிந்திருக்கும் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி செய்த ஆண்டுகளை விட இப்போது GDP அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட்டின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. அரசின் மொத்த செலவினமும் அதிகரித்து வருகிறது என்பதை சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எண்களின் அடிப்படையில் பார்த்தால் பெரிதாக அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது போலத்தான் தெரியும். ஆனால் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியான GDPயின் விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதுதான் முக்கியம் என்று சிதம்பரம் கூறியுள்ளார்.